அவருடைய பாடலே இன்னொன்று இருக்குது. ஏன எயிறு, இதுவும் திருராகம். திருராகம்னா பாட்டு கொஞ்சம் கடினமாக இருக்கும்னு நினச்சி கொள்ள வேண்டும். ஏன எயிறு பன்றி கொம்பு, ஆடரவோடு ஆடுகின்ற பாம்பு, என்பு வரி ஆமை இவை பூண்டு இளைஞராய், மிகவும் இளைய வேடமுடையவராய், காண வரி நீடு உழிவை, உழுவைனா புலி, அதழ் உடையர் படர் சடையர், அதழ் உடைய படர் சடையர் இருக்குது. அதழ் உடையர் படர் சடையர் தனித்தனியாக பிரிச்சுங்க. படர் சடையர் காணி எனலாம். காணிக்கு முன்னமே பொருள் செய்யிருக்கா, உரிய இடம், உரிமை நிலம். எது? மயிலாடுதுறை. மயிலாடுதுறை சிவபெருமானுக்கு காணி, உரிமை உடைய இடம் என்று சொல்ல. ஆன புகழ் வேதியர்கள் ஆகுதியின் மீது புகை போகி, வேதியர்கள் வேள்வி செய்கிறார்கள், ஆகுதி அளிக்கிறார்கள், அந்த புகை மேலெழுந்து செல்லுகிறது. மீது புகை போகி அழகார் வானமொரு சோலை மிசை மாசுபட மூசும், மூசுதெல்லாம் மொய்த்து கொள்ளுதல், சோலையில் கருங்கரமாக படகிறது அல்லவா, அதனால் மாசுபட மூசுகின்ற மயிலாடுதுறை. மூசுதல்னா மொய்த்தல்னு அர்த்தம். மூசு வண்டரை பொய்கின்னு வருதில்ல, அந்த மாதிரி. அடுத்து அந்தன்மதி செஞ்சடையர் அங்கண் எழில் கொன்றையோடு அணிந்து அழகராம் எந்தம் அடிகட்கு இனிதான இனிய தானம், தானம்னா இடம், எந்தம் அடிகட்கு இனிய தானம் அது வேண்டில் எதுன்னு சொல்லலாம். எழிலார் பதியதாம் கந்தம் மலி சந்தினோடு, கந்தம் நல்ல மனம், சுகந்தம்னு சொல்கிறோம் பாருங்க, நல்ல மனம்னு அர்த்தம். கந்தம்னா மனம், சுகந்தம், சுகந்தம்னா நல்ல மனம். ஆமாம். கந்தம் மலி சந்தினோடு காரகிலும் வாரி வரு காவிரியுளால் வந்த திரை உந்தி எதிர் மந்தி மலர் சிந்து மயிலாடுதுறையே. காவிரி ஆறு மலர்களை உந்தி கொண்டு வருகிறது, அதை மந்திகள் எடுத்து சிந்துகின்றன. அத்தகைய மயிலாடுதுறை என்று பின் 2 வரியில் காவிரியின் வளத்தையும் மயிலாடுதுறையின் வளத்தையும் சொல்லுகிறார். தோளின் மிசை வரி அரவம் நஞ்சு அழல வீக்கி, வீக்கினா கட்டி, தோளில் அரவத்தை கட்டினார். மிகு நோக்கு அரியராய், நோக்குதற்கு அரியராய் இருக்கிறார். மூளைப்படு வெண்டலையில் உண்டு, மூளையெல்லாம் சிதறிப்போன எலும்பு தலையில் உண்டு. முதுகாடு உரையும் முதல்வர், முதுகாடு சுடுகாடு, முதுகாடு உரையும் முதல்வரிடமா பாளைபடு பைங்கமுகு செங்கனி உதிர்த்திட நிறந்து கமல் பூ வாழை குதிகொள்ள மடல் விரிய மனம் நாரும் மயிலாடுதுறையே. பாளைபடு பைங்கமுகு பாக்கு மரம், செங்கனி உதிர்த்திட, அதனாலே கீழே இருக்கின்ற பூக்கள்லாம் நிறைந்து வாழை குதிகொள்ளும்படியாய் மடல் விரிகிறது. வாழை குதிகொள்ளன்னு அவ்வளோ உயரம், கமுகம்பாளையில போய் மோதுகிற மாதிரி சொல்கிறார். ஏதம் இலர் அரிய மறை மலையர் மகளாகிய மலையர் மகளாகிய விலங்கு நுதல் ஒன் பேதை தடமார்பது இடமாக உரைகின்ற பெருமான். உமையம்மையின் மார்பை இடமாக கொண்டு உரைகின்ற பெருமான் இடமாம். காதல் மிகு கவ்வையோடும், கவ்வை ஆரவாரம், காதல் மிகு கவ்வையோடும் மவ்வளவை கூடி, மவ்வல் முல்லை வரு காவிரியுளால் மாதர் மரித்திரைகள் புகையேறிய வெறிகமழும், மனம் மிகுந்த, வெறி என்பது மனம் பொருள், வெறிகமழும் மயிலாடுதுறையே. பூவிரி கதுப்பின் மட மங்கையர் அகந்தோறும் நடந்து, பெண்கள் இருக்கின்ற வீடுதோறும் சென்று பிச்சை எடுத்துக்கிறான்னு சொல்கிறார். பூவிரி கதுப்பின் மட மங்கையர் அகந்தோறும் நடந்து பலிதேர் பாவிரி இசைக்குரிய பாடல் பயிலும் பரமர். பிச்சை எடுக்க போனோம், நல்லா பாடி இருக்கிறான், அது சொல்கிறார். பலிதேர் பாயிரி இசைக்குரிய பாடல் பயிலும் பரமர் பழமை எனலாம். பழமைனா பழைய இடம், உரிய இடம். காவிரி நுரைத்து இருகரைக்கும் மணி சிந்த வரி வண்டு கவர மாவிரி மது கிழிய, மாவினுடைய மது கிழிய மந்தி குதிகொள்ளும் மயிலாடுதுறையே. கடந்திகள் கருங்களிறு உரித்து, கடம் என்பது அதனுடைய மத்தம், மத்தகம் சொல்கிறோமில்ல அது. கடந்திகள் கருங்களிறு உரித்து உமையும் அஞ்ச மிக நோக்கு அரியராய் விடந்திகழும் மூவிலை நல் வேலுடைய வேதியர் விரும்பும் இடமாம். தொடர்ந்து ஒளிர் கிடந்ததொரு சோதி மிகு தொண்டை எழில் கொண்ட துவர்வாய் மடந்தையர், அத்தனையா மகளிருக்கு அடைமொழி. குடைந்த புனல் வாசம் மிக நாரும் மயிலாடுதுறை. மகளிர்கள் குளித்தெழுகின்ற புனல் வாசம் மிக மாறுகின்ற மயிலாடுதுறை.
அவ்வதிசையாரும், அவ்வதிசை அவ்வத்திசை என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ளும், எல்லா திசையிலும் இருந்தும். அவ்வத்திசையாரும் அடியாரும் உளராக அருள் செய்து அவர்கள் மேல் எவ்வம் மற துன்பம் நீங்கும்படியாக, எவ்வம் துன்பம் எவ்வம் மற வைகளும் இறங்கி, நாள்தோறும் இறங்கி எரியாடும் எமது ஈசனிடமாம் கவ்வையோடு காவிரி கலந்து, கவ்வை முன்னமே வந்திருக்குது, ஆரவாரம்னு சொன்னேன். கவ்வையோடு காவிரி கலந்து ஒரு தென்கரை நிறந்து கமழ்பூ மவ்வலோடு, மவ்வல் முன்னையே வந்தது முல்லை, மவ்வலோடு மாதவி மயங்கி மணநாரும் மயிலாடுதுறை. மவ்வல் முல்லை மலரும், மாதவி மலரும், மாதவி குறுக்கத்தின்னு சொல்லுவாங்க, மாதவி மலரும் மயங்கி ஒன்றோடு சேர்ந்து மனம் மிகுகின்ற மயிலாடுதுறை. இலங்கை நகர் மன்னன் முடி ஒருபதினோடு 20 தோள் நெறிய விரலால் விலங்கலில் அடர்த்து, விலங்கல்னா மலை, மலையின் கீழே நெருக்கி விலங்கலில் அடர்த்து அருள் புரிந்தவர் இருந்த இடம் வினவுதிர்களேல். அத்தகைய இறைவன் எங்கே இருக்கிறான் யாராவது கேட்பீர்களே, ஆனால் அவன் மயிலாடுதுறையில் இருக்கிறான் என்று சொல்லலாம் என்று சொல்கிறார். கலங்கல் நுரை உந்தி, கலங்கல் நுரைன்னு இருக்கும், கலங்கல் நுரை, அந்த நூனாவை இல்லன்னா என்றும் நூனா என்றும் ரெண்டா பிரிச்சுக்குங்க. கலங்கல் நுரை உந்தி எதிர் வந்த கயம் மூழ்கி மலர் கொண்டு மகிழா மலங்கி வரு காவிரி நிறந்து பொழிகின்ற மயிலாடுதுறை. மகிழா மகிழ்ந்து மலங்கி மயங்கி வருகின்ற காவிரி நிறந்து பொழிகின்ற மயிலாடுதுறை. ஒன் திரளின் நான்முகனும் பிரம்மா மாலும் மிக நேடி உணராத வகையால், நேடின தேடி ஆராய்ந்து உணராத வகையால் அண்டமுற அங்கி உருவாகி, அனலின் உருவாக அக்னி அங்கின்னு வரும் தமிழில், அண்டமுற அங்கி உருவாகி மிக நீண்ட அரணாரது இடமாம் கெண்டை இறை கொண்டு கெளிறு, மீன்களில் கெண்டை என்பது வரை கெளிறு என்பது ஒரு வகை, கெளுத்தி மீன் சொல்லுவாங்க. கெளிறு ஆறுடன், ஆரல் மீன் ஒரு வகை, அது ஆறு அப்படின்னு வந்திருக்குது. கெண்டை இறை கொண்டு கெளிறு ஆறுடன் இருந்து கிளர்வாய் அறுதல் சேர் வண்டல் மணல் கெண்டி. வாய் அறுதல் சேர் வண்டல் மணல், அறுதல் சேர் வண்டல் மணல்னா தண்ணீர் போகின்ற போக்கில் இப்படி நெளி நெளியாக படிந்து கொண்டு போகும் கீழே மணல், அதுக்கு அரல் அப்படின்னு பேர். அதை சொல்கிறார். வண்டல் மணல் கெண்டி மடநாரை விளையாடும் மயிலாடுதுறையே. மிண்டு திரள் அமணரோடு சாக்கியரும் அலர்தோற்ற மிக்க திரளோன் எண்டை குடிகொண்ட சடை எங்கள் பெருமானது இடம் என்பர். எழிலார் தெண்டிரை பறந்து ஒழுகு காவிரி அதன் தென்கரை நிறந்து கமழ்பூ வண்டு அவை திளைக்க, வண்டவை திளைக்க இருக்கோம் பிரிச்சுங்க, வண்டு அவை திளைக்க, வண்டாகிய அவைகள் திளைக்க மது வந்து ஒழுகும் சோலை மயிலாடுதுறை. நிணந்தரும் மயானம் நிலவான மதியாததொரு சூலமுடு பேய் கணந்தொழு கபாலி. மயானத்தில் இருக்கிறான், நிலமும் வானமும் மதியாததொரு சூலமுடு பேய் கணந்தொழு கபாலி. நிலமும் வானமும் மதியாததொரு கபாலி, மதித்தல் அளவிட்டறிதல், அளவிட்டறிய முடியாத கபாலி, சூலம் உடைய கபாலி, பேய்க்கணம் தொழுகின்ற கபாலி என்று அத்தனை கபாலி கடைமொழியாகிங்க. கடல் ஏத்தி மிக வாய்த்ததொரு காதன்மையினால், அந்த தலத்தில் எழுந்த காதன்மை அன்பு மிகுதியினாலே, பக்தி மிகுதியினாலே மனம் தன்மலி காழி மறை ஞான சம்பந்தன் மயிலாடுதுறையை புணர்ந்த தமிழ். மயிலாடுதுறையின் மேல் சேர்த்திய தமிழ், மயிலாடுதுறையை புணர்ந்த தமிழ், சேர்ந்த தமிழ், புணர்ந்த தமிழ் 10 இசையால் உரை செய்வார் பெருவர் பொன்னுலகமே. இதில் இசையால் உரை செய்வார் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ திருமுறை பதியங்களை இயன்றளவு இசையோடு பாட வேண்டும் என்ற குறிப்பையும் அவர்கள் காட்டியிருக்கிறார்கள் என்றறிய வேண்டும்.